தமிழ் குடலின் அன்பு வணக்கங்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சனை போயிட்டுருக்கு. சென்ற வீடியோவில் மலை உச்சியில் அந்த திருப்பரங்குன்றம் பெயர் காரணத்தோட எங்கு தீபம் ஏற்றப்படுவது சரியானது என்பதை சென்ற வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில், அதாவது சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தூண் உண்மையில் தீபம் தூண் தானா, அங்கு தீபம் ஏற்றியதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறதா என்ன என்பதை பார்க்கலாம். நமக்கு கிடைத்த தகவலின்படி இதுவரை அது தீபத்தூண் தான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அது ஜிடிஎஸ் பில்லர் என சொல்லக்கூடிய சர்வே கல்லாக இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம். தமிழகம் பொதுவாக மதச்சார்பு இல்லாத ஒரு மாநிலம். இங்கே மத நல்லிணக்கம் என்பது போற்றி பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த மத சார்பின்மைக்கு, இந்த சகோதரத்துவத்திற்கு, இந்த மத நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்க ஒரு சிலர் ஏற்படுத்தும் முயற்சியை நாம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. அதை கேள்வி கேட்க வேண்டியது நம் தமிழனாக நம் ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும். மலை உச்சியில் இருக்கக்கூடியது ஜிடிஎஸ் பில்லர் தான். அதுக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கு. ஜிடிஎஸ் என்றால் என்ன? கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவோம். கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் படையெடுத்து அவர்கள் வெற்றி கண்டு இந்தியாவுடைய ஆட்சியை நிறுவும் பொழுது அவர்களுக்கு மிக துல்லியமான வரைபடம் தேவைப்படுகிறது. அவர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாக அவர்களிடம் இருந்த வரைபடம் என்பது ஒரு தோராயமாக வரைபட்ட வரைபடமே தவிர துல்லியமான வரைபடம் இல்லை. துல்லியமான வரைபடம் எதற்கு தேவை அவர்கள் ஏற்பட்டது என்றால், போர்க்காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுக்கு ஒரு தூரம் ஆகும், எப்படி பண்ணலாம், அது இல்லாத எங்கெல்லாம் என்னென்ன வளங்கள் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த கனிம வளங்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு எவ்வளவு தூரம் ஆகும், பயண நேரம் எவ்வளவு தூரம் ஆகும் என்பதை எல்லாம் அவர்கள் கணக்கீடு செய்வதற்கு ஒரு மிக துல்லியமான வரைபடம் தேவைப்பட்டது. அதற்காக ஜிடிஎஸ் என்ற முக்கோணவியல் அடிப்படையில் இந்தியாவுடைய வரைபடத்தை மிக துல்லியமாக முடிவே இருக்கிறார்கள். அதற்காக பெங்களூரில் முதலாக ஒரு சோதனை அளவீடை செய்கிறார்கள். பெங்களூரில் சோதனை அளவீடை முடிச்சுட்டு இந்தியாவிலேயே முதலாக சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய பரங்கி மலையில் தான் இந்தியாவுடைய வரைபடம் வரைவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி என்பதை அளவீடு செய்ய தொடங்குகிறார்கள். அதை இந்தியாவில் சென்னையில் ஆரம்பித்து இந்தியாவுடைய அரபிக் கடலான மங்களூர் வரை அவர்கள் தூரத்தை அளவீடு செய்து அதில் வெற்றியும் காண்கிறார்கள். அந்த அளவீடு ஏற்கனவே அவர்கள் தோராயமாக வைத்திருந்த வரைபட தூரத்தை விட ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் குறைவாக அவர்களுக்கு மிக துல்லியமாக கிடைக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு தென்கோடி எல்லையான கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இமயமலை வரை அளந்து இந்தியாவுடைய மிக துல்லியமான வரைபடத்தை வரைய வேண்டும் என்ற நோக்கோடு தொடர்ந்து அவர்கள் வரைபட அளவீடு தொடர்ந்து செய்கிறார்கள். அப்படி அளவீடு செய்யும் பொழுது அமைக்கப்பட்ட ஒரு இடம்தான் திருப்பரங்குன்றம். அவர்களின் மலை உச்சியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார் என்றால், மலை உச்சியிலிருந்து தான் நாம் எந்த ஒரு கோணத்தையும் பார்த்து தூரத்தை பார்த்து அளவீடு செய்ய முடியும். முக்கோணவியல் அடிப்படையில் எப்படி தூரத்தை அளப்பார்கள் அப்படின்னா, முக்கோணம் நமக்கு தெரியும், 3 பக்கங்கள் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். முக்கோணத்தில் ஒரு பக்கத்துடைய தூரத்தை அளந்தால் போதும். அதனோடு 2 கோணங்களையும் ஒன்றோடு சேர்த்து 3வது ஒரு புள்ளி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு பக்கத்துடைய அளவீடு 2 கோணங்கள் என்ன என்பதை தெரிந்தால் போதும். மற்ற தூரத்தையும் 3வதாக இருக்கக்கூடிய கோணத்தையும் மிக துல்லியமாக அளவீடு செய்ய முடியும். இதன் அடிப்படையில் தான் இந்தியாவுடைய வரைபடத்தையே வரைந்து முடிக்கிறார்கள். அந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தூணை நிறுவியவருடைய பெயர் வில்லியம் லாம்ப்டன். அவர் தென்கோடி எல்லையான குமரி தொடங்கி தென்னிந்தியா முழுதும் அளவீடு செய்து முடிக்கிறார். தென்னிந்தியா முழுவதும் அவரால்
முடிக்க முடிகிறது. அதுக்கு மேல் அளவீடு செய்ய முடியவில்லை. அவர் வந்து இறந்து விடுகிறார். அங்கிருந்து ஜார்ஜ் எவரெஸ்ட் என்பவர் வந்து தொடர்ந்து அளவீடு செய்து வட இந்தியாவை அளந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. எப்போ இந்த அளவீடு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1800 தொடங்கி 1870 வந்து இந்த அளவீடு முடியுது. மிக துல்லியமான இந்திய வரைபடம் கிடைக்கிறது. இதுதான் உலகத்திலேயே மிக பெரிய அளவீடு. மிக துல்லியமான அளவீட்டு முறையில் வரைபடம் உருவாக்கப்பட்டது. ஜார்ஜ் எவரெஸ்ட் அவர் தான் வந்து இமயமலையும் வந்து உயரத்தை அளிக்கிறார். இதை முக்கோணவியல் அடிப்படையில் இமயமலை மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூரத்தை இழந்து ஒவ்வொரு மலையின் உச்சியின் உயரத்தையும் அளவீடு செய்யும் பொழுது உலகத்திலேயே மிக உயரமான மலை வந்து எவரெஸ்ட் தான் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறார். அவருடைய பெயர் தான் வந்து அந்த இமயமலையிலே மிக உயரமான மலையான மலைக்கு வந்து அவருடைய பெயரை வந்து சூட்டிக் கொள்கிறார், எவரெஸ்ட் என்று, ஜார்ஜ் எவரெஸ்ட் என்பதால். இப்போ திருப்பரங்குன்றம் வரலாம். திருப்பரங்குன்றத்தில் இது எப்படி நம்ம அது உண்மையில் தீபத்தூண் தானா இல்லை இந்த நில அளவீட்டுக்கல்லா என்பதை எப்படி உறுதி செய்ய வேண்டும் என்றால், நம்மக்கிட்ட ஜிடிஎஸ் ட்ரையாங்குலேஷன்ஸ் அந்த மேப் வந்து இருக்குது. அந்த மேப்பை பழைய ஓல்டு மேப்பை அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய கூகுள் மேப் கூட நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது ஊர்களை மதுரை போன்ற பெரிய ஊர்கள், தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், செங்கல்பட்டு போன்ற ஊர்களின் பெரிய ஊர்களின் பெயரே அந்த புள்ளியே கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணும் பொழுது மதுரையின் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையும் ஒரு ஜிடிஎஸ் ஸ்டேஷன் என்பதற்கான ஆதாரம் வந்து உறுதியாகிறது. அதுக்கப்புறம் மதுரையில் திருப்பரங்குன்றம் ஜிடிஎஸ் ஸ்டேஷன் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டோம். இப்போ வந்து மதுரையுடைய பழைய சர்வே மேப்பை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் திருப்பரங்குன்றம் மலை மேலே ஜிடி ஸ்டேஷன் என்பது இருக்கிறது உறுதியாகிறது. அது மட்டும் இல்லாமல் தொன்று தொட்டு எங்கே வந்து விளக்கேற்றி இருக்கிறார்கள், அதுவும் வந்து விளக்கு மண்டபம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. சிக்கந்தர் தர்காவும் வந்து அங்கே இருக்குது. அது சிக்கந்தர் தர்கா ஒட்டி இருக்கக்கூடியது ஜிடிஎஸ் ஸ்டேஷன் தான் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. ஆனால் விளக்கு அங்கு ஏற்றப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அந்த கீழே இருக்கக்கூடிய மலை திருப்பரங்குன்றம் குன்றோட உச்சியில் இருக்கக்கூடிய தூணில் தான் நமக்கு கல்வெட்டு ஆதாரங்களும் இது தீபத்தூண் என்றும் இந்த தூணில் விளக்கு ஏற்றுபவர்கள் புண்ணியம் அடைவார்கள் என்றும் வந்து கல்வெட்டு செய்தி இருக்கிறது. அதில் அனுமன் சிலையும் வந்து இருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் திருப்பரங்குன்றம் மலையில் என்னென்ன இருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் திருப்பரங்குன்றம் என்ற புத்தகத்தில் நமக்கு விரிவாக உள்ளது. அதிலேயே வந்து சிக்கந்தர் தர்கா பற்றிய தகவல்களும் நமக்கு இருக்கிறது. எனவே மலை உச்சியில் இருக்கக்கூடியது 100% உறுதியாக சொல்ல முடியும். அது தீபத்தூண் கிடையாது, அது ஜிடிஎஸ் பில்லர் என்பது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம விசாரித்தோம் அப்படின்னாலும் நாங்கள் நினைவு தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலுக்கிட்ட தான் வந்து ஏற்றிட்டு இருக்கோம், மலை உச்சியில் வந்து ஏற்றப்பட்டது இல்லை அப்படின்றத வந்து உறுதியை விட்டு சொல்கிறாங்க. கோயில் நிர்வாகமும் வந்து இதுதான் வந்து ஆகம விதிப்படி இங்கே தான் வந்து ஏற்றணும், மலையில் 2 இடத்துல வந்து ஆகம விதிப்படி ஏற்றக்கூடாது அப்படின்றதையும் தெளிவுபடுத்துகிறாங்க. இங்கே முஸ்லீம்களுக்கும் வந்து எந்த வருத்தமும் இல்லை, மலை உச்சியில் ஏற்றுறதில்ல. ஆனால் தர்காவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் முனைப்போடு இருக்கிறார்கள். அதன் மூலமாக பொலிட்டிக்கல் ஒரு அரசியலாக, மத அரசியலாக இது தமிழகத்தில் முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்ற அஜெண்டாவில் தான் இருக்காங்க. அந்த அரசியல் விளையாட்டுக்கு தமிழர்கள் வந்து பலியாகக்கூடாது. தமிழர்கள் இணக்கமாக மத நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழர்களின் பண்பாடும் பழக்க வழக்கமும். நாம் ஏற்றுக்கக்கூடிய மதங்கள் எதுவாக இருந்தாலும் மதங்கள் நமக்கானது, நாம் முன்னேற்றத்திற்கானதாக இருக்க வேண்டுமே தவிர பிறருடைய மத நம்பிக்கையை நம் கேள்வி கேட்பதோ பிறருடைய மத நம்பிக்கையை குச்சப்படுத்துவதோ இருக்கக்கூடாது. ஏற்ற மதங்கள் எதுவாயினும் தமிழர்களாக ஒன்றிணையும். நன்றி, வணக்கம்.